தொடங்குனதிலிருந்து பாஜகவினர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஒண்ணு, இந்த விஷயத்தை வந்து விஜய் விமர்சிச்சாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்களை போடுறாங்க. இன்னின்னார்கிட்ட கருப்பு பணம் இருக்கு, இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க, இவங்க தான் இந்த ஊழலை செஞ்சாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை போடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இவ்வளவு தெளிவாக என்னென்ன முறைகேடு நடக்கிறது என்று தெரிந்த இன்றைய நாளிதழ்ல ஒரு செய்தி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஒருவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக. அது எல்லாமே பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுலாம் இல்ல, புதிய நோட்டுகள் தான். ஆமா. சோ இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு தெளிவாக தெரிந்த பாஜகவினர் அவர்களையெல்லாம் விட்டு சாமானிய மக்கள்களை தண்டிக்கிறாங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து எங்க கிட்ட என்ன சொல்றாரு, இன்னென்ன முறைகேடுகள்லாம் நடக்கு, இதெல்லாம் தடுக்க வேணாம். அதெல்லாம் தடுங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் அனைத்து அதிகாரமும், ஒரே நாள்ல 500,000 நோட்டு செல்லாது, 86% பணம் செல்லாது என்று ஒரு வர்த்தகத்தை முடக்குகிற, பண வர்த்தகத்தை முடக்குகிற இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த நீங்கள் சில ஆயிரம் பேர், உங்களுக்கும் பெயர் தெரியும், யார் என்று தெரியும், உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அவர்களை விசாரிப்பதற்கான வளையம் இருக்கிறது, ஐடி துறை இருக்கிறது, இன்கம் டாக்ஸ் துறை இருக்கிறது, அதையெல்லாம் விசாரிக்காம விட்டுட்டு இவர்கள் வெறும் ஏதோ கஷ்டங்களை 4 நாள் அனுபவிங்கிறது இல்ல, மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கி கொண்டு இல்ல அதாவது என்ன வாதம் வைக்கப்படுதோ அந்த வாதத்தை நோக்கி செல்லும் போது யாருமே அதை தொட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல் நாள் இவருடைய அறிவிப்பு வருது, நம்முடைய அரசாங்கமே ரூபேன்னு ஒரு கார்டு வெளியிட்டு இருக்காங்க, யூபிஐன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த அறிவிப்பு வந்த உடனே பேடிஎம் என்கிற நிறுவனம் செய்திருக்கிற முன் தயாரிப்பை கூட, அது ஒரு தனியார் நிறுவனம், அடுத்த நாள் முதல் பக்க விளம்பரம் வருது. முதல் பக்க விளம்பரம் ஒரு பத்திரிகையில அடுத்த நாளே 8 மணிக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா அவர்களால் கொடுக்க முடிகிறது. அவர்களுடைய முன் தயாரிப்பு அனைத்து மொழிகளிலும் தன்னுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த குறைந்தபட்ச முன் தயாரிப்பை கூட செய்யல. செல்போன் மூலமாக உங்களுடைய பண பரிவர்த்தனையை செய்யுங்க அப்படின்னு செல்போன். அதற்காக வந்து இன்று யாராவது சாம்சங்கோ வேற நிறுவனமோ முழுப்பக்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க இல்ல? அவரு பேசும்போதே வந்து இ பைசாங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி தான் பேசுறாரு. நம்முடைய என்பிஐ பத்தி, யூபிஐ பத்தி அவர் பேசல. நான் என்ன கேட்கிறேன், இ பைசாங்கிற நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இங்க வோடபோன் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அது, அதை பத்தி அவர் பேசுறாரு. ரெண்டாவது, இவர் வந்து இளைஞர்களே போய் பக்கத்துல சொல்லி கொடுங்கன்னு சொல்றாருல. இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக எழுத்தறிவே 60% தாண்டாத ஒரு நாட்டுல டிஜிட்டல் அறிவை நீங்க வளர்க்கணும்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை செஞ்சிருக்கணும். டிஜிட்டல் இந்தியான்னு பேசுனாங்கல்ல, எவ்வளவு முதலீடு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, எவ்வளவு கல்வி டிஜிட்டல் சார்ந்த கல்வியை உருவாக்கிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, இவர்களுடைய நோக்கமாக இவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா இவங்க செஞ்சிருக்கிற மாற்றங்களை பாருங்க. 36 விதமான மாற்றங்களை அவர்களுடைய அறிவிப்புல செஞ்சிருக்காங்க. 50 இல்ல சார், உங்க மாற்றங்கள் நீங்க எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஃபாலோ பண்ண கூடுதலாக எனக்கு என்ன சிரமம்னா, இப்ப இவங்க ஒரு 50 நாள், நேற்று வந்து ஒரு குறைந்தது 50 நாள்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க யாரும் வந்து என்ன நடக்கிறது, நம்மிடம் என்ன கட்டமைப்பு இருக்கிறது என்று தெரியாதவர்கள் அல்ல. 14 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை நீங்க சந்தையிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதை அச்சடிச்சு திருப்பி புழக்கத்துல விடணும்னு சொன்னா அச்சடிக்கிற இயந்திரம் எவ்வளவுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இயந்திரங்களால் எவ்வளவு குவாலிட்டியாக அந்த நோட்டுகளை அச்சடிக்க முடியுதுன்னு தெரியுது. வெளியே வந்திருக்கிற நோட்டுகளுடைய தரம் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அது எவ்வளவு சீக்கிரம் கள்ள நோட்டு ஆகுதுன்னு தெரியுது. எந்தெந்த நபர்கள் கையில கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது, அதுல பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி சிக்குகிறார்கள்னு தெரியுது. இத்தனையும் தெரியுது. அதே மாதிரி இவருடைய கட்சி அந்த அறிவிப்புக்கு முன்னதாக என்னென்ன தயாரிப்புகளை எல்லாம் செய்தது, இந்த தகவல் யாருக்கு தெரியும், யாருக்கு மறைக்கப்பட்டதுங்கிறதுல விசாரணை கோரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடாளுமன்றத்துக்கு போகாத பிரதமர் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்வி கேட்கிற தலைவர்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து புள்ளி விவரத்தோடு கேள்வி கேட்கிற இடத்துக்கு போகாதவர் வானொலியில எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது இந்த மக்களால. அங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆலோசனைகளை சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை யூபிஐ கொண்டு வந்தபோது பாஜக எதிர்த்தது. ஆனால் 2002 100% சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் என்கிற மசோதா, அந்த விவாதத்தை தொடங்கி வச்சது பாஜக என்பதை மறந்துவிட முடியாது. அதே மாதிரி 2004 பாஜகவுடைய மேனிஃபெஸ்டோவில் 26% சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் என்றும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே ஒரு முற்ற முழுமையாக சில்லறை வர்த்தகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற டோன்ல அவங்க செயல்பட்டது இல்லை. அதை விட்டுருவோம். ஏன்னா இன்றைக்கு அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை சில்லறை வர்த்தகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. சில்லறை வர்த்தகம் என்று சொன்னா அது வந்து சாதாரணமா வந்து பல பொருட்களை வாங்கி சிறு கடைகளின் மூலமாக
வணிகம் செய்யக்கூடிய எல்லாரையும், அது ஏதோ மளிகை கடை மட்டும் இல்ல, சாலையோர கடைகள் மட்டுமல்ல, எல்லா விதமான கடைகளும் எல்லா விதமான சிறு வர்த்தகமும் சில்லறை வர்த்தகம்களுக்குள்ள வருது. அது வந்து இந்த நாட்டின் உயிர் நாடி. பண பரிவர்த்தனை தான் அதனுடைய மையமாக இருக்கு. ரொக்க பரிவர்த்தனை. ரொக்கம் இல்லாத பரிவர்த்தனையை நோக்கி அவர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரியாக பரிவர்த்தனை முழுக்க ஒரு கட்டமைப்புக்குள்ள வரணும் என்று சொல்லுகிற போது அவர்களிடம் தயார்படுத்த வேண்டிய, அவர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. பேசலாம். ஆனா இன்றைக்கு இவர்கள் அமல்படுத்தி இருக்கிற விதம், இந்த திட்டத்தை, இது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்காது, தீவிரவாதத்தை ஒழிக்காது. கருப்பு பணம் இல்ல, திருட்டு பணம் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி கள்ள நோட்டை ஒழிக்காது. ஆனால் எதை ஒழிக்கும் என்று சொன்னால், ரொக்க பரிவர்த்தனையே நம்பி அதன் மூலமாக வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிற இந்தியாவின் மிக பெரும்பான்மை மக்களை இந்த திட்டம் பாதிக்கும் என்று சொன்னால் சாதாரண பாதிப்பு இல்லை. நீங்க இன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் பேசும்போது 2% ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படும் சொன்னார். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய்கள் நம்ம இழப்பு, உற்பத்தி இழப்பு. 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு தனிநபருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு இந்த 50 நாள் மட்டும் கணக்கிட்டோம்னா. அதே மாதிரியான வேறு இழப்பு என்னன்னா, தினக்கூலிகளுக்கு வேலை இழப்பு. அது 4 லட்சம். இன்றைக்கே அதனுடைய கணக்கு வந்து 4 லட்சம். அது ஜவுளி, பிற தொழில்கள்ல வந்து முறைசாராத வேலை வாய்ப்பை நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவில் அது மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தும். ஒரு பேரழிவை உருவாக்கிவிட்டு, ஆனால் இதற்கு எப்படிதான் வந்து முலாம் பூசுகிறார்களோ, எந்த மனநிலையிலிருந்து முலாம் பூசுகிறார்களோ தெரியல. ஆனால் இன்றைக்கு இவர்கள் பேசுவதெல்லாம் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாமானிய மக்களை கழுத்தை நெரிச்சிட்டு நான் உங்க நலனுக்காக தான் செய்யறேன்னு சொல்றேன். சில்லறை வர்த்தகத்தை பாதிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. சமாஜ்வாதி கட்சியையும் மாயாவதியையும் பாதிக்குது, திரிணாமுல் காங்கிரஸை பாதிக்குது அப்படின்னு ஆளும் தரப்புல இல்ல. யார் தடுத்தா சார்? இப்போ 2G ஸ்கேம், நிலக்கரி ஊழல்ல ஆதித்ய பிர்லா மேலான இது FIR இல்லாம பண்ணது எந்த ஆட்சி? நீங்க அதை பேசணும். இன்னைக்கு வந்து சகாரா குழுமம் ஆதித்ய பிர்லா கிட்ட இருந்து இவ்வளவு கோடி ரூபாய் பிரதமரே வாங்கிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கும் போது செய்தி எல்லாம் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இது மாதிரி அவர் வாங்கினார் ஏதோ வாயில வந்து பேசாதீங்க, பணம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. அதான் குஜராத் முதலமைச்சருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து அவருடைய பேர் இருக்கு சார். குற்றச்சாட்டு இருந்து அது சுப்ரீம் கோர்ட் இது ஆதாரமே இல்லாத அபத்தமா இருக்கு. நீங்க வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு ஃபர்தரா, இல்லன்னா இந்த பேப்பர்ல அர்த்தமே கிடையாது, இதெல்லாம் ஸ்கிராப் ஆஃப் பேப்பர். சொன்னதா யார் சொன்னாங்க? பட் அவங்க அதை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இல்ல அது நாளை 15ஆம் தேதி 14 இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து I will reject it. Either prove it or withdraw the paper அப்படினு சொல்லிருக்காங்க. நீதிமன்றத்துல இறுதியான முடிவாக என்ன வருதுங்கறத வச்சிட்டு நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து இல்ல, it is a scrap. நீங்க கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் it is a scrap of paper அப்படினு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. இங்க பாருங்க, என்னுடைய நாட்டின் பிரதமர் குற்றத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். கேள்விகள் வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட இருந்து பதில தான் எதிர்பார்க்கிறோம். அவர் எங்கு பேசுகிறார் எங்கு பேசவில்லைங்கிறது இங்க முக்கியத்துவம் வருது. இவர் பேசும்போது அசால்ட்டா சொன்னாரு, கணக்கெல்லாம் GDPல வந்து 2% இழப்பு, அந்த சதவீத இழப்புடைய அளவு என்னன்னு நம்ம அப்புறம் பேசிக்குவோம். இருங்க பேசிக்கிறேன். 2% இழப்பு என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி விகிதத்தை நம்ம எவ்வளவு கவனமாக நாம கவனிச்சு ஒவ்வொரு அடியையும் வைக்க வேண்டுமோ அந்த அடியில 2% இழப்பு என்று பேசுவதை சாதாரணமாகவும் 4 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க, ஆமா 50 நாள்ல என்ன ஆயிர போகுதுன்னு ஒருத்தர் பேசுவார்னு சொன்னா இதை எப்படி ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதுன்னு எனக்கு அடையவே இல்லை. ஒரு சின்னஞ்சிறு கியூபா இந்த முன்னேற்றங்கள் எண்ணிக்கை இப்ப நான் சொல்றேன் GDPல 2% போனா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு மேலேயே வரப்போது நான் சொல்றேன். எப்போ 1st April 2017 அன்னில இருந்து வரும். ஏன் ஒரு திட்டமிடாத ஒரு நடவடிக்கையை செஞ்சு என்ன பலன் வரும்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பலனை விட மிக அதிகமான வேலை இழப்பு, பண இழப்பு, கூலி இழப்பு எல்லாத்தையும் சந்திச்சு உயிரிழப்பையும் சந்திச்சு அதற்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகுதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க இதே விஷயங்களை திட்டமிட்டு செய்திருந்தால் நாம் விவாதம் மட்டும் செய்து கொண்டு வருவோம், போராட வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த விஷயத்துல இது சரியா தவறா என்று பேசி கொண்டு வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய இருங்க. ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க வந்து கம்ப்யூட்டரைசேஷனை எதிர்த்தோம். என்ன அடிப்படையில எதிர்த்தோம்? வேலை வாய்ப்பை உருவாக்குகிற முறையில இதை செயல்படுத்துங்கன்னு எதிர்த்தோம். வேலை வாய்ப்பை உருவாக்குகிற முறையிலும் இந்த நாட்டை திட்டமிட்ட வளர்ச்சி,
திட்டமிட்ட அளவுல கல்வி. இப்ப என்ன கேட்கிறோம், டிஜிட்டலைசேஷனை கொண்டு வாங்க, பணம் இல்லாத பரிவர்த்தனையை கொண்டு வாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, டிஜிட்டல் வாய்ப்புகள் என்ன ஏற்படுத்திட்டோம்? எத்தனை கோடி மக்களுக்கு இணையதளம் இருக்கிறது, எத்தனை கோடி மக்கள் கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை எப்படி அவங்களால பயன்படுத்த முடியுது, என்ன முறையான கல்வி அதுல நம்ம ஏற்படுத்தி. என்ன அப்பீல் சார் பண்ணிருக்காரு, எனக்கு தெரியவே இல்லை, நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல. 100 கோடி ஸ்மார்ட் போன் இருக்கு, 100 கோடி ஆதார் எண் இருக்கு, 100 கோடி வங்கி கணக்கு இருக்கு, எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா எல்லாம் மிக சுலபமாக நிறைவேறிவிடும் அப்படின்னு நாளிதழ்கள்ல செய்திகள் இன்றைக்கும் இருக்கு. இந்த விளக்கத்தோட செய்தி கட்டுரைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த துறை சார்ந்த அறிவோட சொல்றேன், இந்த நாட்டுல அதை எழுதுனவங்க எல்லாம் துறை சார்ந்த அறிவு இல்லாத என்ன சார், பெரிய எல்லா நிபுணர்களும் எல்லா நேரங்களிலும் மக்களுக்காக சிந்திப்பதில்லை. அது எல்லா சிந்தனையாளர்களும் 2 தரப்பு உண்டு. சாமானிய மக்கள் என்ன சார், நான் கேக்குற கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? நீங்க கேட்டீங்கல்ல என்கிட்ட சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இப்படி சொல்லி கொடுங்கன்னு கேட்க முடியாத எத்தனையோ தரப்பு மக்கள் இங்க இருக்காங்க. ரெண்டாவது ஹெல்ப் மட்டும் இல்ல சார், இதெல்லாம் தனிநபருடைய உரிமை சார்ந்தது. பண ரீதியாகத்தான் வர்த்தகம் செய்து பழகியவர் 90 வயசுலயும் 60 வயசுலயும் ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. அவர் வந்து பண பரிவர்த்தனை பிரைட அவரே தன்னுடைய சொந்த கையில சேரவரை இன்னொருத்தருக்கு நீங்க இன்னொருத்தர வங்கிகள் இல்லாத காலத்திலும் பொருளாதாரம் இருந்திருக்கிறது. வங்கிகள் இல்லாத, வங்கிகளால் எட்ட முடியாத கிராமங்களிலும் பணம் இருக்கிறது, பரிவர்த்தனை நடக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை மதிக்கிறார்கள். அவர்கள் இந்த பணத்துல எழுதியிருக்கிற ஐ அஷ்யூர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரிசர்வ் வங்கியுடைய கவர்னருடைய கையெழுத்தை மதிக்கிறார்கள். அவர்கள் பரிவர்த்தனை செய்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இவர் வந்து பணம் யாரெல்லாம் வங்கிக்கு வராதவர்களோ அவர்களெல்லாம் நேர்மையற்றவர்கள்ங்கிற தொனியில, அது நான் அப்படியே சொல்றாருன்னு நான் லிட்டரலா சொல்ல வரல, ஆனால் அந்த தொனி அதுக்குள்ள இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், வங்கிக்கு வந்தவர்கள் எல்லாம் அல்லது வரி கட்ட வேண்டியவர்கள் எல்லாம் என்ன விதமான சலுகைகளை எல்லாம் அனுபவித்து இருக்கிறார்களோ, மறைமுக வரிக்கு அந்த சலுகை கிடையாது. உதாரணமா 11 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அந்த நபர்களை பெயரை கூட வெளியிட முடியாதுன்னா, இந்த சாமானியர்களுக்கு தன்னுடைய மேல ஒரு சில லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அவருடைய பெயர் வெளியிடப்படும், நோட்டீஸ் ஒட்டப்படும். 1. 2வது, ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் முறையாக வரவேண்டிய வரி இந்த அரசால் தள்ளுபடி செய்யப்படுது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ யாருக்கு நீங்க மிக அதிகமான சலுகை கொடுக்கிறீங்களோ, அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நம்ம இதுல என்ன பேச வேண்டி இருக்குன்னா, நீங்க ஒரு முறையான, நீங்க சொல்ற மாதிரி வங்கிதான் முறையான பரிவர்த்தனைனா, அந்த பரிவர்த்தனைக்குள்ள மக்களை இழுத்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறை இது வல்ல. இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முதன்மையான கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, சல்லடை வாளியில நீர் இறைத்து பாலைவனத்தில் பயிரிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த இவனுடைய ஏடிஎம்கேனுடைய அந்த என்ன ஒரு நமது எம்ஜிஆர்ல இது வந்திருக்கு. அது சல்லடை வாளியில நீர் இறைத்து பாலைவனத்தில் அது சார் அவங்க வந்து எதிர்க்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய கருத்து சொல்ல இல்ல, அவங்க எதிர்க்கணும் இல்ல, அவங்களுடைய கருத்து சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். நீங்க வந்து மமதா பானர்ஜியை சொல்ற மாதிரி இல்ல, நான் அப்படி நான் பேசவே இல்ல, மாறாக சொல்லல, அப்படி சொல்லல. இல்ல இல்ல, மமதா பானர்ஜியை சொல்ற மாதிரி, மாயாவதியை சொல்ற மாதிரி, சமாஜ்வாதியை சொல்ற மாதிரி நீங்க ஏடிஎம்கே சொல்லல. இல்ல டிஎம்கே நான் பத்தி பேசல சார். பிகாஸ் இங்க டிஎம்கே ஆள் இல்லாத போது நான் அதை வந்து குறை சொல்றதுங்கிற தப்பு, ஏடிஎம்கே சொல்வதும் தவறு என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் டிஎம்கே இந்த அவங்க பண்ணின கோளாறு குட்டாலா இந்த ஊழலுக்கு அடிப்படையா ஊழலுக்கு அரசினுடைய நடவடிக்கையை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே கருப்பு பணத்திற்கு, திருட்டு பணத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆளும் கட்சியிலிருந்து சொல்லியாச்சுன்னா அதுல வந்து இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய அனைவரும் அடக்கம் தானே, எல்லாருமே சார். அது வந்து திமுக அதிமுகவும் அடக்கம் தானே. கரெக்ட் தான், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அது பாஜக பார்வையில நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, பாஜக யாரோ 20 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவன் பண்ணது தப்பு தான், அவனும் ஊழல் பெருச்சாளி தான், அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. நீங்க புதுசா நோட் அடிக்கும் போது என்ன சொன்னீங்க சார்? நான் சொல்றேன் ஊழலை ஒழிப்பதற்கு இதுதான் வழின்னு சொன்னீங்க. நான் சொல்றது கேளு. இல்ல இப்ப நீங்க பாட்டி ஏன் சார் நீங்க வந்து யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், அப்ப பாஜக காரனா இருந்தாலும் அவன் பண்ணினான்னா அவன் வந்து he has to pay the price. அதுல ஒண்ணு ஸ்பேர் பண்ணவே மாட்டாங்க. அதனால எல்லா கட்சிகளையும் சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் ஏன் குய்யோன்னு கத்துறாங்கன்னா,
அவங்கள்ட்ட நிறைய பணம் ஏராளமா கருப்பு பணத்தை அது வச்சு ஒரு கருத்தை சொல்லி ஒரு இயக்கம் நடத்துறது குய்யோ முறையோன்னு கத்துதல்னா ஆதரவாக பேசுறதுக்கும் அதே பெயர்னு சொல்லலாமா? இல்ல ஆதரவாக பேசுறதுன்னா ஒரு தேசிய எண்ணத்துல இது தேச விரோத எதிர்க்கிறது தேச விரோத ஆமா அது எதிர்க்கிறது தேச விரோத எதிர்க்க தேச விரோதம் முழு அப்படின்னா நான் பேசல. ஆதரிக்கிறது தேசிய எண்ணம். நான் வந்து உங்களை நான் ஆதரிக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு எதிர்க்கிறேன்னு அர்த்தம் இல்ல. நான் இப்ப ஜென்ரா பேசுவது தவறு அப்படின்னு நான் உங்களை நான் ஆதரிக்கலன்னா அதனால வந்து நான் உங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்படி பேசும்பொழுது இதெல்லாம் அந்த சலுகையை நீங்க வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்றேன். இல்ல இல்ல அதான் சார் அவங்கள எல்லாருக்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். இந்த மாதிரி கடந்த காலத்துல இவங்களுக்கு எல்லாம் டேக்கன் பை சர்ப்ரைஸ். ஏன்னா ஏராளமா மூட்டை மூட்டையா வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடைமுறை கேஷ வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அரசினுடைய அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கிறவங்க எல்லாருக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்துருச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது 10 வருஷங்கள்ல. அவ மீதி அவங்க அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட தான் கடந்த காலத்துல அரசின் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எதிர்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் உருவாக்குது. தொடர்ந்து வேறு பேசுவதற்கு நேரம் இல்லாதனால நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். அந்த நிகழ்ச்சியில